Okay, so warm welcome to all. So இது வந்து stability of slopes part 1. இப்போ stability of slope analysis வந்து இது வரைக்கும் TNPSC கேட்டதில்ல, சிலபஸில் கிடையாது, பட் இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 2 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ அது வந்து part 1. ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா, ஸ்லோப்னா வந்து ஒரு எங்கே வந்து அந்த சாயில் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இன்க்ளைண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவேயில் கட்டில் ஃபில், ரயில்வே கட்டில் ஃபில், ஹைவே கட்டார் ஃபில்லாம் ஒரு சில இடத்துல தோண்டிட்டு விட்டுருப்பாங்க. அப்புறம் எர்த் டேம், ஹில் சைட் சர்ஃபேஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ இப்போ ஸ்லோப் ஃபெயிலியர் எதனாலலாம் ஆகலாம்? ஒன்று வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை எக்ஸ்டர்னல் லோட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸ்லோப் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஷாக் லோட், வைப்ரேஷன், எர்த்வேக்னால. நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆகும். ஃப்ரீசிங் அண்ட் தாவிங் ஆக்ஷன்னா மாறி மாறி ஃப்ரீசிங்கும் ஆகும், அதே சமயத்தில் வெயிலும் அடிக்கும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் போர் ப்ரெஷர், போர் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அப்புறம் சிமெண்டிங் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணங்கள், ஸ்லோப் ஃபெயிலியருக்கான காரணங்கள் இதெல்லாம். ஸோ இப்போ எஸ், ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எது வந்து ஃபெயிலியர் சர்ஃபேஸ் அப்படின்றத ஒரு இன்ஜினியராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும், ஒரு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியராக. ஸோ எந்த இடம் வந்து கரெக்டாக கட்டாகி ஃபெயில் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்புறம் அந்த ஃபெயிலியர் சர்ஃபேஸ் காரணம் ஃபோர்ஸஸ், என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து காரணம். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து forces tending to stabilize the mass of the earth. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, we can prevent the what, we can do the slope stability. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அசம்ஷன். ஸோ நம்ம எல்லாமே இந்த 2Dயில் அசியூம் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ்லாம் தியரிட்டிக்கலாக. நம்ம என்ன தியரி யூஸ் பண்ணுறோம்னா, கூலும் தியரி யூஸ் பண்ணுறோம். ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கு we are using the கூலும் தியரி. ஓகே, ஸோ ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஒரு வேளை ஒரு சர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஆகுதுன்னு வைங்க. இப்படியே சர்ஃபேஸ் இருக்குது, ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு வேளை ஸ்லிப் ஆகுது. ஸோ ஸ்லிப் சர்ஃபேஸ் அப்படின்னா, ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து இட் இஸ் அசியூம்ட் அஸ் யூனிஃபார்ம். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து இட் அசியூம்ட் அஸ் யூனிஃபார்ம் அலாங் தி ஸ்லிப் சர்ஃபேஸ். ஸோ ஃப்ளோ நெட் இன் கேஸ் ஆஃப் சீப்பேஜ் கேன் பி ட்ரான். ஸோ ஃப்ளோ நெட் வரைவோம், ஃப்ளோ நெட்னு தனி சாப்டரில் படிப்பில்ல, ஸோ அதையும் வரையலாம். ஸோ இதுதான் வந்து அசம்ஷன்ஸ். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஸ்லோப்பில் இன்ஃபைனைட் ஸ்லோப் அப்படின்னு இருக்கு. இன்ஃபைனைட் ஸ்லோப் அப்படின்னா, இதுதான் வந்து இந்த இடத்துல இப்படி கட் ஆகுன்னு வைங்க. ஸோ அந்த மலையே அப்படியே ஃபுல்லாக கட் ஆகுது. ஸோ அது வந்து இன்ஃபினிட். ஸோ ஒரு சில இடத்துல இந்த இடத்துல இந்த ஸ்லோப் இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல இப்படி கட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்லோப் கிட்ட கட் ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி கட் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி கட் ஆகுதுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் இன்ஃபினிட் ஸ்லோப். ஸோ ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் ப்ரீடிஃபைன்டு லென்த் கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை. இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கணக்கே இல்லாமல் கட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபினிட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ஃபினிட் ஸ்லோப் அப்படின்றது ஹில் ஸ்லோப்பில் நடக்கும். ஸோ எக்ஸ்டென்ஸ் அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அதுதான் இன்ஃபினிட் ஸ்லோப்பு. ஸ்லிப் சர்ஃபேஸ் வந்து பேரலாக இருக்கும். எப்படி கட் ஆகும்னா பேரலல், இட் வில் பி பேரலல் டு தி சர்ஃபேஸ். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ், அதாவது 2 இருக்கு. I'll explain. There are 2 criteria, கரெக்டா? ஸோ ஒன்று வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் along தி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், இன்னொன்று ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில். ஸோ அப்போ அப்போ லிசன். ஸோ ஒருவேளை ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து ஸ்லிப் ஆகி ஃபெயில் ஆகுது. லெட் அஸ் அசியூம் த சர்ஃபேஸ் இஸ் ஹேவிங் எ ஸ்லிப் அண்ட் சர்ஃபேஸ் இஸ் அகெயின் தி ஃபெயிலியர் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஃபெயிலியர் சர்ஃபேஸ் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து இந்த இடத்துல what is the average shear stress developed during failure. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபெயில் ஆகுது. கரெக்டாக? ஸோ மொத்தமாக அந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்லிப் ஆகி ஃபெயில் ஆகுது. ஸோ கட் ஆகி ஃபெயில் ஆகுது. மொத்த சர்ஃபேஸும் என்ன ஆகுது அப்படின்னா
it is cutting along the failure surface. So அப்போ இதனால என்ன ஆகுது, average shear stress வந்து டெவலப் ஆகுது. ஸோ average shear stress developed during failure. So இந்த average shear stress வந்து that should be what, ஒருவேளை இது வந்து இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சாயிலுக்குன்ட்டு நேச்சுரலாக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், சாயிலுக்கு நேச்சுரலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து shear strength of soil, that is shear strength of soil, கரெக்டா? ஸோ அப்போ shear strength of soil, ஸோ ஒருவேளை shear strength of soil ஸ்ட்ரென்த்து வந்து ஆவரேஜ் shear stress-ஓட அதிகமாக இருந்ததுன்னா இது ஃபெயில் ஆகாது. ஸோ அப்போ எப்போ ஃபெயில் ஆகும்னா, இந்த ஆவரேஜ் shear stress வந்து இந்த shear strength எவ்வளோ அதிகமாகிடுச்சு, அப்போ ஆவரேஜ் shear stress கிரேட்டர் than shear strength அப்படின்னா அந்த கேஸில் தான் அந்த சர்ஃபேஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆவரேஜ் shear stress வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ ஆவரேஜ் shear stress must be less, எது அதிகமாக இருக்கணும், shear strength of soil, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ shear strength soil இதுதான் ரெசிஸ்டன்ஸ், அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும், ஃபெயிலியர் சர்ஃபேஸில் டெவலப் ஆகக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் திஸ் இஸ் சேஃப் அகெயின்ஸ்ட் ஃபெயிலியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்ஃபினைட் ஸ்லோப்க்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் அஸ் யூஸ் த பேசிக். ஸோ அப்போ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்றது என்ன, இட் இஸ் shear strength, அதோட shear strength by what, shear stress which causes the failure. ஸோ அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, கரெக்டா? ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் இன்ஃபினைட் ஸ்லோப் என்ன, இது வந்து shear capacity of the soil, shear strength of the soil. டவுன்றது shear strength develop along the potential surface. ஸோ இதுதான் ஸ்லிப் பிளேன் அப்படின்னா இதில் எவ்வளோ ஃபெயிலியர் shear stress டெவலப் ஆகுது, அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் அசியூம் பண்ணுறோம். ஸோ அண்ட் we are assuming this is the failure plane. ஸோ இப்போ ஃபெயிலியர் பிளேன் வந்து இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். Let us assume the failure plane like this. So this is the failure plane or slip plane. So this is known as failure plane or slip plane. So அப்போ failure surface வந்து இந்த மாதிரி கட் ஆகுது. So this is having some angle I. So that's the angle of inclination. So அப்போ அந்த failure planeலேயே டெவலப் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன, that is potential shear stress tau. ஸோ இதுதான் வந்து, ஸோ இந்த டவுன்ற ஸ்ட்ரெஸ் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த சர்ஃபேஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ அதுதான் அந்த சர்ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி வெளியில் கொண்டு வருது, சரியா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கன்சிடர் பண்ணுறோம், சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பில் இருந்து லிசன். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கன்சிடர் பண்ணுறேன். ஐ எம் அஸ்யூமிங் எ ஸ்ட்ரிப் லைக் திஸ். ஓகே, ஸோ அப்போ இது வந்து பி, இந்த இன்க்ளைன்டு லென்த் வந்து பி, சரியா? ஸோ இது வந்து இன்க்ளைன்டு சர்ஃபேஸ், கரெக்டா? அப்போ இது வந்து இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். திஸ் இஸ் அன் having an inclination I. ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கிள் அப்படியே இங்கே வரைகிறேன். ஸோ இது வந்து பி, திஸ் இஸ் ஐ. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ன்றது என்ன, ஸோ காஸ் யூஸ் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் காஸ் ஐ? காஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். அப்போ காஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை பி. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, பி இன்ட்டு காஸ் ஐ. ஸோ அப்போ இந்த டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இது பி காஸ் ஐ, இதோட டெப்த் என்ன, இசட். ஸோ அப்போ பிரெத் ஆஃப் த ஸ்ட்ரிப் என்ன, பி காஸ் ஐ. டெப்த் ஆஃப் த ஸ்ட்ரிப் என்ன, இசட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் திஸ் ப்ரிசம், இந்த ப்ரிசம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்குல்ல, அந்த செல்ஃப் வெயிட்டை கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிப்பு. ஸோ ஸ்ட்ரிப்புக்கான பிரெத் வந்து b cos i. அதுக்கான டெப்த் வந்து z. ஸோ இதுதான் வந்து ஏரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதோட வெயிட் கால்குலேட் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிப்புக்கான செல்ஃப் ஹைட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம பேசிக்ஸ் யூஸ் பண்றோம். என்ன பேசிக் அப்படின்னா யூனிட் வெயிட்ன்றது டோட்டல் வெயிட் பர் வால்யூம். கரெக்டா? ஸோ அப்போ வெயிட் ஆஃப் த ஸ்ட்ரிப், அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு என்ன, யூனிட் வெயிட் இன்டு டோட்டல் வால்யூம். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு காமா இன்டு வால்யூம்ன்றது என்ன, ஏரியா. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா இன்டு லென்த். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் ஏரியா இன்டு திஸ் இஸ் ஏரியா. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்கிறது என்ன, திக்னஸ். திக்னஸ் கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், திக்னஸ் வந்து ஸோ ஏ இன்டு டீன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஏரியா இன்டு டி தட் இஸ் ஏரியா இன்டு லென்த்து தான் நான் திக்னஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ இன்டு டி. ஸோ வீல் அஸ்யூம் திக்னஸ் ஆஃப் ஒன் மீட்டர் ரன். ஸோ இப்போ ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியல, நான் 1 மீட்டர் ரன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் செல்ஃப் ஹைட். சி இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகும்னு தெரியாது. ஸோ வில் டேக் ஃபார் 1 மீட்டர் ரன். ஓகே. ஸோ அப்போ gamma into area into 1 meter run. So gamma into what is the area? So area is similar to triangle, length into breadth. அப்போ area வந்து z into b cos i. லென்த்துக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க, breadthக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அப்போ gamma into zb cos i. So self height is given by w is equal to gamma zb cos i. So this is the self height of the strip. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிப்போட செல்ஃப் ஹைட்டு. ஓகே. ஸோ அதுதான் வந்து வெயிட் காமா இசட்பி காஸ் ஐ. ஸோ இதுதான் வந்து வெயிட் ஆஃப் ப்ரிசம். ஸோ இந்த ப்ரிசம் இருக்குல்ல, ஸோ the weight of prism that is acting over this area. கரெக்டா? is acting over this area. Listen. So what is the, that will give us the value of what, vertical stress on plane AB. கரெக்டா? ஸோ vertical stress on plane AB கொடுக்கும். ஸோ இந்த வெயிட் புரிஞ்சுதா? ஸோ இப்போ வெயிட் ஆஃப் ஸ்ட்ரிப் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸோ இதுதான் வெயிட்டு. திஸ் இஸ் தி இதுதான் வந்து சாயில் லாமினா. ஸோ இப்போ இந்த சாயில் லாமினா வந்து இந்த வெயிட் வந்து இங்கே ஆக்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ ஓவர் திஸ் ஏரியா, ஓவர் திஸ் பிளேனார் ஏரியா. ஸோ இந்த ஏரியா என்ன, பி. இந்த டைமென்ஷன் வந்து பி. இது வந்து 1 மீட்டர். ஏன்னா 1 மீட்டர் தானே எடுத்திருக்கோம். அப்போ பி இன்டூ 1. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆக்டிங் ஆன் டவுன்வர்ட். சி இந்த வெயிட் வந்து கீழே இருக்க ஏரியாவில் ஆக்ட் ஆகும். அப்போ டவுன்வர்டில் இருக்க ஏரியானா பி இன்டூ 1. ஸோ அப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன, இந்த இடத்துல எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகுது ஓவர் தி ஏரியா. ஸோ வாட் இஸ் த வெயிட் calculated? ஸோ தட் இஸ் gamma zb cos i divided by what is the area? So area is downward area na b into 1. So அப்போ b into 1 that is equal to what is the stress acting on the zone? That is gamma z cos i. So this is the normal stress on this plane. So normal stress on this plane is given by gamma z into cos i. So this will give us the value of normal stress on the plane. So இப்போ normal stress வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த பிளேனுக்கு, so this is the normal stress, vertical stress, that is vertical stress on the plane AB. So vertical stress on plane AB that is given by gamma z into cos i. ஸோ இப்போ அதை நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். Let us resolve this.
ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ் பாருங்க. ஸோ இதுதான் ஏபி கரெக்டா. This is the planar surface A B. So come here. இப்போ நம்ம ABCD taking this AB CD. ஸோ அப்போ இந்த பிரெத் வந்து B cos I, இது வந்து. ஸோ வாட் இஸ் த நார்மல் ஸ்ட்ரெஸ்? ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ், வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ன? வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் அதாவது இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா. ஸோ அதுதான் கண்டுபிடிச்சோம், சிக்மா இசட்னு எடுத்துக்கலாம். ஸோ சிக்மா இசட்டு இதான வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த வெயிட்டு பை ஏரியா. ஸோ அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ன? சிக்மா இசட்டு. பட் ஐ நீட் டு கால்குலேட் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் டு திஸ் பிளேன் அண்ட் தி ஷியர் ஸ்ட்ரெஸ் அலாங் தி பிளேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னா? ஸோ இதுதான் ஏபி, இதில் ஆக்ட் ஆகக்கூடிய வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் தான் நான் கண்டுபிடிச்சிங்க. வெர்டிக்கல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? சிக்மா இசட்டு. நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? டவு. ஸோ இப்போ இதில் நம்ம we need to calculate the normal stress. Okay, so normal stress calculate பண்ணோம். For that, see what is the inclination? So inclination வந்து, see this is I. Okay, so I எப்படின்னா, see listen, so இந்த inclination வந்து I கரெக்டா. அப்போ இது I எப்படின்னா, this is I. Okay, this is I by geometry again. This is I. Okay, see listen, I'll explain. I'll use the next slide. See பாருங்க, தெளிவா வரையறேன். So இதுதான் வந்து inclined surface A B. So வந்து vertical stress sigma z, இது வந்து tau. So இது வந்து normal stress which is perpendicular to the surface. So this is I. Okay, this is I. So this is I. Again this is I. This is I again. This is I. So அப்போ இது என்ன ஆகும்? I வரும் by geometry. சரியா? by basics of geometry. அப்போ சிக்மா என்னன்றது என்ன இப்படி இருக்கு? see, this is I, சிக்மா z, this is சிக்மா n. ஸோ இப்போ எனக்கு சிக்மா n வேணும். சிக்மா n வேணும்னா when you push the force or any stress along the direction of inclination, theta directionல push பண்ணீங்கன்னா cos வரும். அப்போ சிக்மா n is equal to what? சிக்மா z into cos I. Okay, next வந்து tau வேணும் அப்படின்னா, what is tau? Push this away from the I. So away from the I na sigma z into what? Sin I. So எப்போதும் தீட்டாவை நோக்கி புஷ் பண்ணீங்க அப்படின்னா cos வரும், தீட்டால இருந்து அவே போனீங்கன்னா sin வரும். So tau is equal to sigma z into sin I. So normal stress is given by sigma z into cos I and shear stress is given by sigma z into sin I. Okay, so அப்போ normal stress as well as shear stress கண்டுபிடிச்சாச்சு. So what is the value of normal stress? So அப்போ normal stress is equal to sigma z into cos I. So sigma z ஓட வேல்யூ என்ன? வேர்க்கனே கண்டுபிடிச்சல, vertical stress on plane AB. So what is the vertical stress on plane AB? This is vertical stress on plane AB. So that value எவ்வளோ? gamma z into cos I. So that is equal to sigma z is equal to gamma z into cos I. So substitute பண்ணுங்க. So what is the normal stress on the plane? Normal stress is given by
gamma z into cos I into cos I is equal to normal stress is equal to gamma z into cos square I. So this is the value of normal stress. Next one, the shear stress. So shear stress on slip plane. Okay, shear stress on slip plane. The shear stress on slip plane. So this is the shear stress on slip plane. So tau is equal to sigma z into sin I. Sin I. So sigma z value என்ன substitute பண்ணுங்க. So gamma z into cos I into sin I. So this is the value of shear stress on slip plane. சரியா? So shear stress on slip plane எவ்வளோ? Gamma z into cos I sin I. Normal stress on slip plane வந்து gamma z cos square IA. அப்போ listen. So factor of safety ன்றது என்ன? எவ்வளோ shear strength by failure shear stress along the slip plane. So அப்போ failure shear stress எவ்வளோ? Sigma, இதுதான failure shear stress. This is failure shear stress, right? So இந்த stress தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த plane அப்படியே கட் பண்ணி வெளில கொண்டு போகுது. ஸோ அதுக்கு யார் காரணம்? இந்த shear stress, slip shear stress தான் காரணம். ஸோ slip shear stress ஓட வேல்யூ என்ன? gamma z cos I sin I. So that will come in the denominator. So gamma z cos I sin I. Next வந்து shear strength of the soil எப்படி calculate பண்ணுவோம்? By Coulomb's equation that is given by C plus sigma tan phi. So sigma ன்றதான normal stress on the plane. So normal stress on the plane என்ன? Gamma z into cos square I. So substitute பண்ணுங்க. Gamma z into cos square I. Sir, C economy sir. C has become 0. ஏன்னா cohesionless soil. அப்போ this is the equation. For same condition gamma z cancel ஆயிடும். This cos square I and cos I cancel ஆயிடும். அப்போ என்ன வருது? It is equal to tan phi into cos I by sin I. So factor of safety is equal to tan phi by sin I by cos I. So what is the factor of safety? Factor of safety is equal to tan phi by tan I. So this is the factor of safety against cohesionless soil. The factor of safety வந்து it is independent of the depth பொறுத்து கிடையாது. Okay. So slope வந்து அப்போ எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா angle of slope வந்து கண்டிப்பாக வந்து angle of shearing resistance ஓட கம்மியாக இருக்கணும். Okay. See, this angle decreases, the tan value will increase. Sir, என்ன சார் கான்செப்ட்? There is some little max, isn't? So little max behind this, I'll explain. So factor of safety is equal to tan phi by tan IA. கரெக்டா? ஸோ என்ன சொல்றாங்க? ஸ்லோப் வந்து எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்? ஃபார் stable slope, angle I is less than angle of shearing resistance pi. Correct? For stable slope angle I is less than angle of shearing resistance pi. அப்போ see 0 degree 30 45 60 90. So அப்போ tan theta வேல்யூ என்ன? 0 1 by root 3 1 root 3 infinity. See, இப்போ theta வந்து increase ஆக tan theta வேல்யூ வந்து increase ஆகுது. கரெக்டாக அங்கே பாருங்கள், theta increase ஆக tan theta வேல்யூ வந்து increase ஆகுது. ஸோ அப்போ phi வந்து அதிகமாக இருக்கணுன்றாங்க. அப்போ phi அதிகமாச்சுன்னா tan phi என்ன ஆகும்? அதிகமாகும். I கம்மியாச்சுன்னா tan I வந்து கம்மியாகும். ஸோ ஆப்வியஸாக இது குறைஞ்சது, இது அதிகமாச்சுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து இட் இஸ் சேஃப் அகெயின்ஸ்ட் ஸ்டேபிள் ஸ்லோப். தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே. ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் பாருங்கள், இது ஸ்டேபிள் ஸ்லோப்பு, இது அன்ஸ்டேபிள் ஸ்லோப்பு. இதுதான் ஸ்ட்ரென்த் என்வலப்பு. ஸ்ட்ரென்த் என்வலப்லேருந்து அதை தாண்டிடுச்சுன்னு வைங்க, இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து.
மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை தாண்டிடுச்சுன்னா அந்த ஸ்லோப் வந்து அன்ஸ்டேபிள். மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே இருந்ததுன்னா அந்த ஸ்லோப் வந்து ஸ்டேபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ அப்போ அதுதான் வந்து ஸ்லோப் வில் பி ஸ்டேபிள். இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகெயின்ஸ்ட் கொகஷன் என்ன அப்படின்னா, கொகஷன் பை மொபிலைஸ்ட் கொகஷன். சி கொகஷன்றது தியரிட்டிக்கல் கொகஷன், சிஎம்ன்றது மொபிலைஸ்ட் ஆக்சுவலாக டெவலப் ஆகிற கொகஷன். ஸோ சி பை சிஎம். அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அகெயின்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஹைட்ன்றது கிரிட்டிக்கல் ஹைட் பை ஆக்சுவல் ஹைட். கிரிட்டிக்கல் ஹைட்னா என்ன ஹைட்டில் வந்து அது ஃபெயில், என்ன ஹைட்டில் வந்து மொபைலைஸ்டு கொகஷன் வந்து டெவலப் ஆகுதோ அகெயின் மை பாயிண்ட், அதுதான் வந்து கிரிட்டிக்கல் ஹைட் பை ஹைட்டு. ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் ஸ்லோப். ஃபைனைட் ஸ்லோப்னா கொஞ்சம் தூரம் மட்டும் கட் ஆகும், அதாவது லென்த் வந்து ஃபைனைட்டாக இருக்கும் ஃபெயிலியர் சர்ஃபேஸ். எங்கே அப்படின்னா எர்த் டேமு, ரயில்வே, ஹைவே, அந்த எம்பேக்மெண்ட்னா அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபைனைட் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மேன்மேட் ஸ்லோப்பு இதில் ஃபெயில் ஆச்சுன்னா அது ஃபைனைட் ஸ்லோப்பு. ஸோ இது எல்லாமே ஃபைனைட் ஸ்லோப்பில் வரும். ஸோ ஃபைனைட் ஸ்லோப்பை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, எஸ், ஸோ கர்வ்டு சர்ஃபேஸாக ஃபெயில் ஆகும். இது எப்படின்னா கர்வ்டாக ஃபெயில் ஆகும். ஸோ ஒரு ஆர்க் ஆஃப் சர்க்கிளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபெயிலியர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, that will resemble a curved surface and like arc of circle. ஸோ அப்போ என்னென்ன ஃபெயிலியர் இருக்குது சார்னா, ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர், டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். ஓகே, ஸோ ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர்னா இந்த மாதிரி கட்டாயி ஃபெயில் ஆகும். சி ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர்னா, சி திஸ் இஸ் ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து அப்படியே இந்த மாதிரி பேட்டர்னில் அப்படியே கட்டாயி வெளில வரும். ஸோ திஸ் இஸ் ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர். ஸோ இப்படி கட் ஆகுதுல, ஒரு ஸ்கூப் மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னா திஸ் இஸ் ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர். அடுத்து டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த மாதிரி பேரலாக அப்படியே ஸ்லைட் ஆகி வெளியில் வரும். ஸோ திஸ் வில் பி எப்படி ஃபெயில் ஆகும்னா இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷனலாக கட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். திஸ் ஃபெயிலியர் இஸ் ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர். ஸோ ரொட்டேஷ்னல் ஃபெயிலியர்ன்றது காசஸ் ரொட்டேஷன். ஓகே, ஸோ கான்கேவ் அப்வர்ட். சி திஸ் இஸ் கான்கேவ் அப்வர்ட். கான்கேவ் அப்வர்ட். ஸோ அப்போ இது மாதிரி ரொட்டேட் ஆகி ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணால் ரொட்டேட் ஆகி ஃபெயில் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரொட்டேஷனல். டிரான்ஸ்லேஷனல்லாம் பேரலாக கட் ஆகும். இந்த மாதிரி பேரலாக கட்டாச்சுன்னா அதுதான் டிரான்ஸ்லேஷனல் ஃபெயிலியர். சி திஸ் இஸ் சர்க்குலர் ரொட்டேஷன். சர்க்குலராக கட் ஆகுது, இது நான் சர்க்குலராக கட் ஆகுது. சி இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனல் ரெண்டுமே நடக்குது கரெக்டாக. ஸோ ஸ்லிப்பிங் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்குலராகவும் இன்னொன்று டிரான்ஸ்லேஷனலாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் ஸ்லிப். திஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லேஷனல் ஸ்லிப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லிப் ஆர் ஃபெயிலியர் பிளேன். ஸோ இது வந்து ஒன்று இப்படி கட் ஆகலாம், ரொட்டேஷன் வந்து இந்த இடத்துல ஆகலாம், அப்படி இல்லைனா பேஸ் ஸ்லைட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ் வந்து ஸ்லைட் ஆகலாம். ஓகே, இதுதான் பேஸ் ஸ்லைடு. இது வந்து இங்கே சாயில் வீக்காக இருக்குது, அதனால திக் சாயில் கிடையாது, வீக் சாயில் வழியாக இது கட் ஆகிடுச்சு. ஸோ பேஸ் ஸ்லைட்னா இந்த மாதிரி கட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து டோ ஸ்லைட்னா டோவில் அப்படியே ஃபெயில் ஆகும். இதுதான் டோ. ஸோ டோ வரைக்கும் போகும். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஸ்லைட்னா ஸ்லோப் வரைக்கும் கட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ஃபெயிலியர் பேட்டர்ன். ஸோ பட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் ஸ்லோப் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னா, சி ஃபெயிலியர் சர்ஃபேஸ் வந்து டோக்கு மேலே, ஓகே, ஃபேஸ் ஆஃப் தி ஸ்லோப், ஒன்று ஃபேஸ் ஆஃப் தி ஸ்லோப்பு அப்புறம் டோக்கு மேலே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் ஸ்லோப் ஃபெயிலியர் ஆர் ஃபேஸ் ஃபெயிலியர். இல்லை கரெக்டாக வந்து டோவில் கட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் டோ ஃபெயிலியர். ஓகே, ஸோ இது வந்து டீப்பாக போயிடுது, பேஸ் வரைக்கும் போய் கட் ஆகுதுன்னு வைங்க, டோ கீழே போயிடுச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் பேஸ் ஃபெயிலியர். சரியா? ஸோ வெஜ் ஃபெயிலியர் இருக்குது. வெஜ் ஃபெயிலியர்னா இந்த மாதிரி வெஜ்ஜாக வந்து வெளியில் கட் ஆகி வரும். ஸோ வெஜ் ஷேப்டு பிளாக். ஸோ திஸ் இஸ் சர்க்குலர் ரப்சர் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து ரொட்டேஷனல் ஸ்லைடு. ஸோ இது வந்து ஸ்லோப் ஃபெயிலியர். அடுத்து வந்து டோவோட கட் ஆகும். இங்கே பாருங்கள், கரெக்டாக டோவோட அப்படியே வாஷ் அவுட் ஆகி வெளில வந்ததுன்னா டோ ஃபெயிலியர். பேஸோட அப்படியே கட் ஆகி வந்துச்சுன்னா பேஸ் ஃபெயிலியர். ஸோ இப்போ என்னென்ன மெத்தட் இருக்குன்னா 3 மெத்தட் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட்டில் 3 மெத்தட் பார்த்தலாம். ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட். ஓகே, ஸோ அதுதான் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட். ஓகேவா? சப்போஸ் பிஃபோர் லுக்கிங் இன் டு த மெத்தட்,
இப்போ ரெண்டு ஃபெயிலியர், ஒன்று ஸ்லோப் ஃபெயிலியர், பேஸ் ஃபெயிலியர். ஸோ ஸ்லோப் ஃபெயிலியர், பேஸ் ஃபெயிலியருக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் எதுக்கு அப்படின்னா, திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் எ ஹோமோஜினியஸ் சாயில். ஒரு சாயில் வந்து ஹோமோஜினியஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மெத்தடில் வந்து ஸ்லிப் சர்க்கிள் வந்து இஸ் அசியூம்டு டு பி ஏ ஆர்க் ஆஃப் எ சர்க்கிள். ஓகே, ஸோ என்னன்னா ஸ்லிப் சர்ஃபேஸ் வந்து இஸ் அசியூம்டு டு பி ஏ ஆர்க் ஆஃப் எ சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்க் ஆஃப் த சர்க்கிளாக அசியூம் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் சர்க்கிள் இஸ் ட்ரான். ஓகே, என்ன பண்ணுறோன்னா எ ஸ்மால் சர்க்கிள் இஸ் ட்ரான். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சர்க்கிள் வரைகிறோம். ஸோ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் தான் கேட்பாங்க. தட் இஸ் given by r into sin phi. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் சர்க்கிளுக்கு ரேடியஸ் என்ன அப்படின்னா r into sin phi, ஸ்மால் r into sin phi. சரியா, அதில் ஃபைன்றது மொபிலைஸ்டு ஃப்ரிக்ஷன். ஃபைன்றது மொபிலைஸ்டு ஃப்ரிக்ஷன். மொபிலைஸ்ட்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல எவ்வளோ ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகுதோ அதுதான் வந்து மொபிலைஸ்டு ஃப்ரிக்ஷன். சரியா, ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வராது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ வித் திஸ் த பார்ட் 1 இஸ் ஓவர். சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல் ஸ்டார்ட் ஃப்ரம் தி மெத்தட் ஆஃப் ஸ்லைசஸ். ஸோ இந்த பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் அட்டன் எவ்ரி கொஸ்டின் இன் டிஎன்பிஎஸ்சி. சரியா, வித் திஸ் தட் இஸ் எண்ட் ஆஃப் பார்ட் 1. சரியா, அடுத்த செஷனில் பார்ட் 2 பார்ப்போம். தேங்க்யூ.